அரியலூரில் விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி நெற்பயிர்களை காப்பாற்றும் சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கொடவடையான் கிராமத்தை சேர்ந்தவர் சசிகுமார். குறு விவசாயியான இவர் தற்போது 3 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெற்பயிர்களை பயிரிட்டுள்ளார். இவரை போன்று 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த பகுதியில் பயிரிட்டு உள்ளனர். மோட்டார் பாசனத்தை முழுமையாக நம்பி குறுவை பயிரிட்டுள்ள நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மும்முனை மின்சாரம் சரியாக கிடைக்கவில்லை என தெரிகிறது. இதனால் போதிய தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகும் சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து பலமுறை விவசாயி சசிகுமார் அரசுக்கு கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் வாடிய நெற்பயிர்களை கண்டு மனம் நொந்து போன விவசாயி சசிகுமார் விலை கொடுத்து டிராக்டர் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து குழாய் மூலம் தண்ணீர் பாய்ச்சியுள்ளார். இந்த சம்பவம் சக விவசாயிகளிடையே பெரும் வேதனை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு உடனடியாக தட்டுப்பாடின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும், பாதிப்புக்கு உள்ளான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் குறு நடு நட்டுருக்கோம், ரொம்ப சிரமத்தில் இருக்கு. மும்முனை மின்சாரம் இல்லாம குளத்துலயும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கருக்காவா போயிடுச்சு, தண்ணியே கிடைக்கல, என்ன பண்றது தெரியாம இருந்துட்டு இருக்கோம். களை வாங்கி நடு நட்டுருக்கோம், 1 பைசாவுக்காக 5 பைசா தாண்டி செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பிரச்சனைல இருக்கோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது பார்த்து இந்த முதல்வர் ஐயா எங்களுக்கு பார்த்து இழப்பீடு ஏதாவது கொடுத்தா தேவலாம், இல்லையா அந்த சொசைட்டில உள்ள கடனையாவது தள்ளுபடி பண்ணா தேவலாம். என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்க. ட்ரக்ல தண்ணி வச்சு இறச்சிட்டு இருக்க. எந்த விவசாயம் இந்த மாதிரி பண்ணுவானா? ரொம்ப பாடுபட்டு இருக்க விவசாயம். ட்ரக்ல கூட தண்ணி விட்டுட்டு இருக்கேன். இப்ப எங்க போறது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க.